கரெக்டா கொடுத்துறணும். சரிங்கய்யா. ஏய் சிஞ்சாமணி, என்னது இந்த சாமான் எடுத்து உள்ள வைடா. எல்லாரும் வயசுலயும் அடி. நீ எங்க உருப்பட போற? அண்ணே ஒரு 500 ரூபாய் கடனா கொடுங்க முதலாளி. பாவ பார்த்து போட்டு கொடுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உன் கடனை கொடுக்கவே வக்கில்ல அலையறான். ஏதாவது சாமான் வச்சிருக்கியா? எந்த சாமானும் இல்லண்ணே, நம்பிக்கை பேர்ல கொடுங்கண்ணே. நம்பிக்கையா? உன்னெல்லாம் எப்படிமா நம்புறது? ஏதாவது சாமானத்து மேல தான் நான் பணம் தருவேன். யோ சாமான் அலைஞ்சா நான் எங்கேயா போவேன்? நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை பையா. ஓ, எதுவுமே கொடுக்காம உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன இழிச்ச வாங்கினாடி? ஆமா, சாமான கொடுத்துட்டாங்க. என்ன நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு. இந்த பக்கமா எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும். டெய்லர் கிட்ட கேட்டேன், இல்லன்னுட்டாரு. எதுக்கு? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும். அப்படியா? நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்களா? சூனா பானான்றது தானா பணம் கொண்டா. என்னத்த காலத்தான கேட்டேன், அதுக்குள்ள பாரு. கொண்டா இந்த பணத்தை கையில வச்சுக்க, நான் சொன்னபடி செய்யணும். புரிஞ்சுதா? காரியம் முடிஞ்சோடனே பணத்தை கரெக்டா கிட்ட கொடுத்துடணும். என்ன போயிட்டு வா. சூனா பானா இப்ப பணத்தை கூட்டுப்பா. டெய்லர் 500 ரூபாய்க்கு சில்லறை கொடு. ஓ, வேற இடத்துல கடை வாங்கிட்டியா? என்ன வட்டி? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்ல வேணாம். அது கொடுத்தவங்களுக்கு மரியாதை இல்ல, வாங்கினவங்களுக்கு மரியாதை இல்ல. இந்தா சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க, அப்புறம் குறையுதுன்னு சொல்லக்கூடாது. சரியா இருக்கு டெய்லர், நான் வரட்டுமா? வர்றையா? இங்க வாமா. சில்லறை வாங்கிட்டு 500 நோட்டு கொடுக்காம போறேன். என்னது பணமா? கிட்ட வாயேன். நைட்டு வீட்டுக்கு வந்தியே, பணம் கொடுக்க தெரிஞ்சுச்சா? என்னவா சொல்ற முதலாளி? இது எத்தனை நாளா தொலைச்சிருவேன். இது பாரியா, இதையே ஊருக்குள்ள சத்தம் போட்டு சொல்வேன், பரவாயில்லையா? என்ன சில்லுக்கு என்னங்க 500 ரூபாய்? ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ஓஹோ, இதெல்லாம் ஊ வேலை தானா? நல்ல வேலை. 1000 ரூபாய்க்கு சில்லறை கேட்கல, 500 ரூபாய சொலையா அடிச்சுட்டு போயிட்டாலே பாவி. நேற்று ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா? காசு பணம் ஒண்ணுமே கொடுக்காம வந்துட்டியாமா? அவ சொன்னாங்க. அப்படியா? ஆமா, சொல்லிருப்பா. நீ சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்லிருப்பா. இவன் முடிச்சுக்கிட்ட ஏதாவது ஐடியா பண்ணணுமே, அப்பதான் இவன் அடங்குவான். என்ன மாமா இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். உல்லாசமாகவே உலகத்தை ஆளவே மாப்பிள்ளையாகவே. என்ன ஜவனாண்டி, என்ன மாமா பகல்லே பவர்ல இருக்க மாதிரி இருக்குது? ஆட பவராவது கேவராது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எப்ப பாரு உரசதை பத்தி. உரசுறா இருந்து நாங்களும் வருவோம்ல. சும்மா இருங்க மாமா. நான் வரட்டுமா? உரசு அந்த உரசு இல்ல, கிளாஸ் உரசு. கிளாஸ். அப்புறம் பட்டு சட்டை பட்டு வீட்டுல பளவளப்பா இருக்காப்ல சிவனாண்டி. நாங்களும் பளவளப்பா இருக்குன்னு பாக்குறியா? எங்களுக்கும் புது துணி எடுத்து கொடுத்து அசைத்து விட்டாப்ல இல்ல பச்சையமா. வீட்டுக்குள்ள வாங்க மாமா. வெளில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். காந்திமதியம்மா வயித்துல இப்படி ஒரு பையன் சீட்டாட்டும் முடியுமா இருக்கான். ஓசியில வண்டி அடிச்சா எந்த வண்டினாலும் ஓட்டிட்டு திரியிறான். உன் மாமனை பத்தி தப்பா பேசுறோம், கோபப்படாதாயி. போயிட்டு வா தாயி. தாராளமா போயிட்டு வா தாயி. சனியை முடிச்சோம், சனி கிரகத்துக்கு போறக்க ஐடியா பண்ணலாம். வாங்க. வணக்கம். உட்காருங்கப்பா, உட்காருங்க. அப்புறம் போன காலம் என்னாச்சு பொண்ணுத்துல? 23ஆம் தேதி வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி. 24ஆம் தேதி நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் முடிச்சிருவோம். ஆமா, உங்க பார்ட்டி சொன்னபடி அந்த 2% கமிஷன் கொடுத்துருவாங்க. என்னப்பா இது? அந்த 2% கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அது போதும். அந்த பார்ட்டிக்கு 1% கொடுத்துருவாங்க. ஆமாண்ணே, 1% கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டையும் சேர்த்துனா 30,000 பங்கு போட்டுக்கலாம். 3 வரும். அதெல்லாம் கரெக்டா பங்கு போட்டுக்கலாம். உங்க பார்ட்டியை ரிஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. என் பொறுப்பா? அப்ப நான் கிளம்புறேன். அண்ணா வரேண்ணே. வாங்கப்பா. இப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, அதுதான் 30,000 ரூபாய் கமிஷனை சொலையா வாங்க போறிய. எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது, உனக்கு சந்தோஷமா இல்லையே. மத்தவங்க சம்பாதிக்கிறது உனக்கு பொறுக்காதே. அடி வைத்திருந்து 10 இடி அடியுமில்ல. என்னங்க, நான் போய் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, நீங்க எங்கேயாவது கேட்டு பாத்தீங்களா? கேட்கணும். மண்டபத்துக்கும் சொல்லியாச்சு, ஐயருக்கும் சொல்லியாச்சு. பெத்த பொண்ணுக்கு இது கூட செய்யலனா ஊர்ல கேவலமா பேசுவாங்க.
நாம பெத்த பிள்ளைக்கு நாம தானே செய்யணும், வேற யாராம செய்வாங்க? சொல்லிட்டீல, நான் ரெடி பண்றேன். போ போ போடி. என்னத்த செய்ய போறீங்க போங்க. நான் தானே செய்யணும். பெரிய விளையாட்டம் வகையா மாட்டிக்கிட்டான். என்ன பண்ண உனக்கு? என்ன குழப்பத்தில் இருக்க? ஒண்ணு இல்ல, என் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு வச்சிருக்குதுன்னு என் பொண்ணாட்டி வந்து சொல்லிட்டு போறா. அதுக்கு இது அரேஞ்ச் பண்ணணும், அதை அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு போறா. குழப்பமா இருக்கு. ஆட உனக்கு தான் கமிஷன் 30,000 வரப்போகுதுல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? 30,000 24 வரும்பியா? 18 மஞ்சள் நீராட்டு வச்சிருக்குது, அதுக்கு என்ன பண்றது? மாட்டிக்கிட்டான். இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ என்கிட்ட வாங்கிக்க. நீ 24ஆம் தேதி திருப்பி கொடுத்தா போதும். நான் மாட்டி கிடக்குறேன். என்ன யோசிக்கிற? ஓஹோ, அடுத்தவங்கிட்ட கடன் வாங்க கூடாதுங்கிற உன் கொள்கை காத்துல பறந்துடுமேனு தயங்குறியா? ஏப்பா, ஆபத்து சமயத்துல உனக்கு நான் உதவலைன்னா அப்புறம் நானெல்லாம் ஒரு மனுஷனா? இல்ல உயிரோடு இருந்தது என்ன பிரயோஜனம்? ஓஹோ, வட்டி கொடுக்கணும்னு யோசனை பண்றியா? எனக்கு வட்டியும் வேணாம், குட்டியும் வேணாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? வர்ற 24ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா உன் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி எடுத்துருவேன். சம்மதமா? அட இது சிரிக்கிறக்காக சொல்லப்பா, சீரியஸா தான் சொல்றேன். டே மணி, அந்த பத்திரத்தை எடுத்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்க. இந்தாங்கண்ணே, 24ஆம் தேதி உங்களுக்கு பணம் வந்துருமில்ல, யோசிக்காம முதல்ல பணத்தை வாங்கிட்டு போய் ஆக வேண்டியது பாருங்க. பயப்படா, கையெழுத்த போடுங்க, பாத்துக்கலாம். எப்படியோ உன் பக்கத்துல நானும் காஜா எடுக்க வந்து கொடுங்க. இந்த போட்டாச்சா? இந்தாடா பணத்தை கொடு. அப்படிங்கண்ணே, ரொம்ப நன்றி. நான் போய் ஆக வேண்டிய வேலையை பாக்குறப்பா. வச்சுமாப்பா. நீங்க யோசிக்காம போய் ஆக வேண்டிய பாருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டே மணி, நீதான் பத்திரம் எழுதுறதுல கெட்டிக்காரனாச்சே. அந்த சேனாதிபதியை சிக்க வைக்கிற மாதிரி எழுதுறா. ஓ அப்படியா? எழுதுறேன், நல்லாவே எழுதுறேன். எழுது. டேய் ஜிஞ்சாமணி, அவனோட 1/4 கிலோ சதையை வெட்டி எடுக்கிறது உறுதிடா. ஆட்டத்துக்கு தயாரிட்டீங்க போல இருக்கு. ஆமாண்ணே. ஏன்பா முத்தியா, எல்லா விஷயத்தையும் ஒண்ணுடாம சொல்லுவேன். இந்த அம்பக்கரத்தூர் போயிட்டு வந்த ஒரு விஷயமும் சொல்லல. வைகாசி மாசம் 19ஆம் தேதி ப்ரோக்ராம் போகணும். ப்ரோக்ராம் கிடைச்சி சந்தோஷமான விஷயம் தானே, அதையே சலிப்பா சொல்ற? ப்ரோக்ராம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தானே. ஆனா அந்த ஊர் ஜனங்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட்வான்ஸ் பணத்தை கூட மனசு கஷ்டத்தோட தான் வாங்கினேன். அட்வான்ஸ் வாங்கினதும் சந்தோஷமான விஷயம் தானே, இதுல என்ன கஷ்டம் புரியலையே? அந்த ஊர்க்காரங்க பொட்டாசி ஐப்பசியில பெய்கிற மழையை நம்பி தான் நடவு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. மழை பெய்யல, விவசாயம் பாழா போச்சு. அவங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை. அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களாம் குடத்தை எடுத்துட்டு தண்ணிக்காக பக்கத்து ஊருக்கு போறாங்க. ஆம்பளைங்க எல்லாம் விவசாய வேலை பார்க்க முடியாம நெடுங்காட்டில் இருக்கிற பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கண்ணே. அந்த ஊர்ல நாம போய் எப்படி சந்தோஷமா கரகாட முடியும்? அதை தான் சொல்ல வந்தேன். ஊருக்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. காளியாத்தாளுக்கு கடா வெட்டி ஒரு படையில போட்டு பூஜை பண்ண போறாங்களாம். பூஜை முடிஞ்சதும் மழை வருங்கிறது அவங்களோட நம்பிக்கை அதானே? ஆமாண்ணே. முத்தையா, நீ காலில் கட்டி ஆடுற சலங்க சத்தத்துல இடி இடிக்கும். நீ வேணா பாரு, நீ ஆடுற ஆட்டத்துல மழை கொட்டுன்னு கொட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அங்க பாத்து தைடா. நீங்க என்ன பாக்குறீங்க? ஆமா, நீ பெரிய ஐஸ்வர்யா ராயி, பாத்துட்டாலும் டேய் பேச்சு விட்டு வேலையை பாடுறான். வா முத்தையா. வணக்கண்ணே. வா முத்தையா வா. என்ன கையில பெரிய பையோட வர்ற? எழுதூர் வரைக்கும் போயிட்டு வரேண்ணே. என்ன கொடுக்க போறியா? குடு. இந்தாங்கண்ணே. வாசம் பலமா இருக்கு. பிரியாணிண்ணே. என்ன விசேஷம்? விழுதூர் மச்சான் கடை போட்டிருக்கான்ல, நீங்க பிரியாணினா விரும்பி சாப்பிடுவீங்களே, அதான் ஆளுக்கு ஒரு பொட்டலம் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இந்த மணி தேங்க்ஸ். கொண்டா இதான் திங்க மாட்டிய கொடு. இது என்ன பாட்டில்ல? ஏய், எப்பயா தண்ணி அடிக்க ஆரம்பிச்ச? அண்ணே தேனுண்ணே, சும்மா இருங்கண்ணே. மழை தேனு உங்க பொண்ணுங்களுக்கு வெந்நீர்ல தினமும் காலையில கலந்து கொடுத்தீங்கன்னா உடம்பு துரும்பா இழைச்சிரும். நீங்க சாப்பிடாதீங்க, சின்ன பிள்ளை ஆயிடுவீங்க. போ தம்பி. இவனா சின்ன பிள்ளையாவான்? இவன் பல சின்ன பிள்ளைகளை உருவாக்கிடுவானே. ஏன் பைத்தியம், கத்திய உள்ள வையே. லூசு. உன் துணியெல்லாம் தைச்சாச்சு? எல்லாம் சரியா இருக்கானே? இருக்கு. அப்ப நான் வரேண்ணே. அண்ணா வரேண்ணே. ரொம்ப நன்றி அண்ணே வரேன். உஷாராக்கியா? ஓரம்போ ஒப்புக்கால வண்டி வருது. மாமா நல்லாக்கியா? பிடிக்கல, வேன் அடிக்கியா? நரம்ப இங்க எதுக்கு வர்றான்? என்னென்ன வில்லங்க பண்ண போறானோ? மாமா யோ, எப்படி இருக்கீங்க? என் மேல உனக்கு வெகு அக்கறை. அக்கறை இல்லாம நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? தாய் மாமனாச்சே. எப்படி நல்லாக்கியா? என்ன பையிலோனங்கள் எப்படி இருக்கீங்க? நான் உனக்கு அங்கிளா? அங்கிளே குத்திடுவேன். ஊருக்குள்ள வந்தியா, வேலையை பாத்தியா, கிளம்பிட்டே இரு. ஏண்டா எத்தனை நாளைக்கு இப்படி பிரம்மச்சாரியாவே இருப்ப? உன் மாமன் தான் 3 பொண்ணுகளை பத்தி வச்சிருக்கான்ல, ஏதாவது உன கழட்டு போ. பாத்தீங்களா, எங்கிட்டே வம்பு வளர்க்குறீங்களே.
நல்ல சொன்ன பிடிக்காத. என்ன மாமா குடியில ஒண்ணு இல்ல கூட தொடாத. ஒண்ணுல ஏன் குடி தொடக்கூட மாட்டியா என்னன்னா பாப்பேன். அது வேற ஒண்ணு இல்ல, என் பொண்ணுங்க புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டதுல அதான் 2 புறா வாங்கி உள்ள வச்சிருக்கேன். ஓ அதெல்லாம் ரொம்ப சாப்பிட்டா இருக்கா. புறாவை நசுக்கில ஏதோ பாட்டுல மாதிரி தென்படுது. ஐயரா. ஓ அதுவா, அது வேற ஒண்ணு இல்ல, வீட்ல எலி தொல்லை ஜாஸ்தியா போயிடுச்சுல, அதுகளை கொல்றதுக்காக எலி பாசானம் வாங்கி வச்சிருக்கேன். அதுதான். ஓஹோ முத்து என்ன அப்பாடா தப்புச்சேன். எங்க என்ன கிடைக்கும்னு அலையறாங்க. பிரியாணியும் தேனும் இருக்கு. என்னது பிரியாணியும் தேனுமா? ஆமாண்டா, கல்யாணம் ஆனா வலுவும் தெம்பு வேணும்ல. வலுவுக்கு பிரியாணி, தெம்புக்கு தேனு. போட்டடி. மாமா என்ன? நான் வீட்டுக்கு தான் போறேன். ஓ. கூட கொடுத்துட்டா. உனக்கு அந்த சிரமம் வேண்டாம், போகும்போது நானே எடுத்துட்டு போய்க்கிறேன். ஏய், நீ ராத்திரி தானே போவே? சைக்கிள்ல போறான், விரசலா போறான், கொடுத்து விடு. வேண்டாம் வேண்டாம், நானே கொண்டு போய்க்கிறேன். அட கிறுக்குனா இருக்கியே, என்னைக்கு இருந்தாலும் வீட்டு மாப்பிள்ளையா போறாங்க, நம்பி கொடுத்து விடு. ஏய், எடுத்துட்டு போப்பா. நீ நேரா வீட்டுக்கு தானே போற, பின்ன ஜாக்கிரதையா கொண்டு போகணும். இடையில எங்காவது திறந்து பாத்துறாத. சரி மாமா. என்ன அங்கிள் மறுபடியும் அங்கிளா? எப்படி ஆக்கப்பட்ட மாட்டீங்களா? என்ஜாய், ஜாலியா இரு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கு ஒரு பாதையை வகுக்காமலே என்னை போலவே ஆட்டையை போடுவான். கூட வெயிட்டா இருக்கு. ஓட்ட சைக்கிள் கொஞ்சம் கூட பிடிக்கிறதுக்கு முன்னாடி வாசம் மூக்க தூக்குதே. நல்ல வேலை எவனையுமே காணும். ஒரு கோட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். வாங்கிக்கலாம் போயிட்டமே. நல்லா இருக்கு. நல்ல நாட்டுக்கோழி விலை இருக்கு. இப்படி சாப்பிட்டா தான் மாமா முன்னூத்தி கல்யாணம் பண்ணி 10 புள்ள பார்க்க முடியும். நல்லாதான் இருக்கு. நமக்காக வாங்கியிருக்கான். நமக்கு எல்லாம் பிடிக்கும். ஆனா முட்டையில் உள்ள மஞ்சள் மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. எல்லாம் ஆண்டவன் செயல். என்ன மச்சினரே இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்க உட்காந்து சாப்பிட்டா நம்ம ஓ பிரியாணியா? இந்த முட்டையில் உள்ள மஞ்சள் நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடுங்க. வாங்கி வாங்கி மெதுவா சாப்பிடுங்க, தொண்டைவிக்கி செத்து போறீங்க. வாயில நல்ல வார்த்தையே வராதா? முட்டையை கூட்டா வாங்கிட்டு போவையா? வாய பாரு, போகும்போது கல்கடிக்கு வந்து செத்து போவாதப்பா. ஐயா வச்சுப்பா. உன்னை வச்சு வாழ முடியாம எங்க அண்ணன் ஏன் ஓடி போறான்னு இப்பதான் புரியுது. என்ன தெக்கறவரே, என்ன? மாப்பிளைய கூப்பிட்டு வீட்ல சாப்பாடு போடாம மரத்தடியில உட்கார வச்சு பிரியாணி போட்டிருக்கிய? நீ என்ன சொல்ற? ஆமா, மாப்பிளை எனக்கு கூட மஞ்சக்கரு கொடுத்தாரு. மாப்பிளை மனசு தங்கமான மனசு. என்ன போல வாழ்க்கை தான். அத நீ சொல்லாதடா, இருடா வர்றேன். கடிச்சு போட்ட எலும்பு இருக்கும், போய் எடுத்துட்டு வா போ. நான் போறதுக்குள்ள பிரியாணியை தின்னு தீத்துருவானோ? இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. நாராவாயம் வரான். இவன் எப்படி தப்பிக்கிறது? நமக்கு தெரியாத ஐடியா. எலும்பை இங்கதான் உட்கார்ந்து எலும்பை கடிச்சிட்டு இருக்கானா? இருடா, இப்ப நான் வந்து உன் எலும்பை கடிக்கிறேன். ஐயோ, ஆசை ஆசையா சாப்பிடலாம்னு வாங்கி வச்சிருந்த பிரியாணியை தின்னு தீத்துட்டியா? தேன் பாட்டல் முழுசையும் குடிச்சு தீத்துட்டியா? டேய் எந்திரா எந்திரா. யாரா எழுப்புறது? யமனா? யமன் இல்லடா, உன் மாமன். மாமாவா? மாமா நான் இன்னும் சாவலியா மாமா? எந்திரா முதல்ல. மெதுவா. என்னது சாகலையா? ஆமா மாமா, நான் சைக்கிள்ல வரும்போது கல்லு தட்டி கீழே விழுந்துட்டு மாமா. கூடல இருந்த போறா பறந்து போயிடுச்சு மாமா. எங்க நீ வேகன போறியான்னு பயந்து எலி பாசனத்தை எடுத்து குடிச்சிட்டேன் மாமா. நான் சாவ போறேன் மாமா, சாவ போறேன். என்ன காப்பாத்த. டேய் என்கிட்ட என்ன கதையா விடுற? இனிமே தாண்டா நீ சாகவே போற. எங்க கல்லுடா? நாராவாயா? டேய் ஓடுறா. என்ன பிடிக்க முடியுமா? நின்னு உன் வயசு என்ன, என் வயசு என்ன? என்ன பிடிக்க முடியுமா? எந்த பக்கம் வந்தா என்ன பிடிக்க முடியாது. போயா கிளடா போயா. அட பாவி, இந்த பக்கம் ஓடுவா நினைச்சா இந்த பக்கம் ஓடிட்டானே. ஓடுவா வண்டியில எங்க அம்மாவுக்கு போன் பண்ணானே. அடிக்கிற மாதிரி வண்டி. ஆமா ஐயோ, முதுகிட்டானே. இப்ப
சில்லறதா உள்ள வாயா வாயா தண்ணிக்குள்ள வாயா வா. ஏண்டா எனக்கு தண்ணியில கண்டம் இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு என்ன தண்ணிக்குள்ள கூப்பிடுறியா? அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். அதுவரை நான் இங்க தாண்டா இருப்பேன். நீ இரியா, நான் மீன் பிடிக்க போறேன் பாரு. ஐயோ எனக்கே தண்ணி காட்டிட்டானே. அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். நீ வாடா, நான் பாத்துக்கிறேன். அட பாவி, எங்க அக்கா மக அக்கறைக்கே போயிட்டானே. இருடா உன்ன. உன் மக 3 வாட்டி நான் கட்டி 10 புள்ள பெக்கல. நான் உங்க அக்காவுக்கு பிறக்கல. வணக்கங்க. இவ என் பொண்ணு. ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க. இவளும் கூட போயிருந்தா. திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல. என்னென்னவோ பேசுறா, சிரிக்கிறா. ராத்திரி ஆச்சுனா முருங்கை மரத்துல ஏறா இறங்குறா. சில சமயம் அங்கே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க 4-5 முருங்கை மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம். நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும். அம்மாடி, நீ கொஞ்சம் வெளியேறுமா? எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு? ரீட்டா. எஸ் பாஸ். மேடம் ப்ளீஸ் வாங்க. ஒன்றும் ஆகாது மேடம். உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம். வாங்க போலாம். வாங்க மேடம் வாங்க. பாப்பா, உன் பேர் என்னப்பா? கலா. நல்ல பேரு. என்ன படிச்சிருக்க? பிகாம். பிகாமா? நல்ல படிப்பு. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர் ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரதில்லமா. அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? தாவா? ஆமாண்டா. பெட்ரூமா ஸ்லைட் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க. பெட்ரூம் பாக்ஸ் லைட்டு கடை? யாரா அவன் சிரிக்கிறது? நான் தான் சிரிச்சேன். நான் தான். எனக்கு அப்படி தெரியும்? ஏய் என்ன நான் தான் சிரிக்கிறேன்னு சொல்றேன்ல. அட ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கம் யாரும் சிரிக்கிறாங்க, கொஞ்சம் சும்மா இருமே. ஏண்டா மழை மாதிரி இந்த எங்க அம்மாவையும் வெளிய அனுப்பிட்ட. இப்ப நீ நானும் தானே இருக்கோம். வேற யாரும் சிரிச்சிருப்பாங்க. ஐயோ, நான் சொல்றத கேட்டு. என்னடா முடிக்கிற? ஏண்டா இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சிட்டு இருக்க. கல்லால வேற உட்கார்ந்துக்கிற. பாதாம் கீர் கேட்டா மட்டும் இல்லங்கற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது கடை கல்லாவா? அம்மா, இது ஜூஸ் கடை இல்லம்மா, பேய்களோட பேச்சு நடத்துற இடம். பேச்சுவார்த்தை நடத்துற பித்தலாட்டம் பண்ற பொறம்போக்கு நாய் நீ. நல்லா திட்டு. நல்லா திட்டா? யாரா நீ? ஏண்டா என்ன கட்டிய பிடிக்கிற? பிச்சிடுவேன். ஐயோ, இந்த பக்கம் வேற யாரோ. ஏன்டா இப்படி பண்ற? யாரா நீ? டேய் என்னடா ஆரம்பத்துல இருந்து பொம்பளை புள்ள பாடா பாடா பேசிட்டு இருக்க? ஆமா, நான் என்ன ஆம்பளை மாதிரியா இருக்கேன்? எனக்கு நான் மீசையா இருக்கு. கொங்கா பயல. கொங்கா பயல? ஆமா பின்ன. அம்மா. என்ன அம்மா? ஐயோ. என்ன ஐயோ? என்னடா ஆதி? அந்த பொண்ணு மேல கூட்டி போமா. அவங்கள எதுக்குடா கூப்பிடுற? எனக்கு பத்திரது. எனக்கு பத்திரது. எனக்கு பத்திரது. பாவி, மாமடி வேற கூப்பிடுறியா நீ? உன்னை ஐயோ என்ன மாதிரி? பாப்பா அந்த பக்கம். விடுமா விடுமா. வாமா விடு. என்ன ஏமா, என்னமா புள்ள கடிச்சு வைக்கிறா? அப்பப்ப விளையாட்டுக்கு அப்படிதாங்க செய்வா. காலையில எத்தனை மணிக்கு வரணும்? காலையில வர்றீங்களா? இந்த பக்கம் தல வருவேண்டா. அடுத்த தடவை வரும்போது பாதாம் கீர் மட்டும் வாங்கி வைக்க. கொரவடி அடிச்சுவேன். ஜாக்கிரதை. வாங்கி வைக்கணுமா? ஆஹா. ஆமா, இப்ப பாவாடையை தூக்குனது யாரு? நான்தான்டா. நேருக்கு நேர் பஸ் மோதல். நேரா வந்தா மோதாம என்ன பண்ணும்? வர வர பேப்பர்ல ஒரு நல்ல செய்தியே காணுமே. இந்தா போட்டாங்கடா. கண்ணீர் அஞ்சலி. 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. அமரர் அண்ணாமலை அவர்கள். தோற்றம் மறைவு. இப்படிக்கு உற்றார் உறவினர்கள். கிழிஞ்சது. வாங்க வாங்க. இதான் நீங்க தங்க போற அரண்மனை. எப்படி இருக்கு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அரண்மனைங்கிற அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற என்னப்பா? டேய், யார் அது? மூஞ்சி புதுசா இருக்கு. பேரு பசுபதி. எங்க ஊரு பக்கத்து ஊரு ஒத்தப்பாலம். அதுக்காக ஒண்ணு இல்லடா, கேப்ஸ்ல புதுசா வேலை செஞ்சிருக்கிற டிரைவர். அதுக்காக அதுக்காக நம்ம கூட தான் தங்க போறாருங்கிற. இங்க வாடா. இப்படி இந்த ரூம் எடுக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? பாத்ரூம் போனீங்கன்னா தண்ணி ஊத்த மறந்துடாத. ராத்திரி லைட்ட போட்டீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடாத. வாடகை 50-50. இப்படி எவ்வளவு
அதை விடு. இந்த ரூம் எடுக்கும் போது உனக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ யாரும் வரக்கூடாது. நாம் இருவர், நாமே இருவர் இருக்குன்னு சொன்னேன்ல. இப்ப மூணாவது மனுஷனை கூட்டிருந்தா என்ன அர்த்தம்? நாம் இருவர், நமக்கும் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். ஏண்டா மூணாவதா ஒருத்தன் வாடகை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கான். என்ன அர்த்தம் ஏது அர்த்தம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களா? வெண்ண சத்தம் போட்டதுனால கோவிச்சு போயிட்டார் போல இருக்கடா. ஆள் அனுப்பிச்சு தும்மல் வேற இங்கதான் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு? இது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான். ஆனா அவன் முகம் தான் கோவமா இருக்கும், உள்ளுக்குள்ள சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கு. எப்படி லைசென்ஸ் எடுத்தோன்னு ஒத்த பாலத்துல நேரம் இங்க வந்தாச்சா? இல்ல சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அப்படி கடைசியில கொஞ்ச நாள் பாம்பேல தான் இருந்தேன். காத்து மாதிரி ஊரா சுத்திட்டு கடைசியில இங்க வந்துட்டேன். நீங்களும் டிரைவிங் தானே? ஷேவிங் அப்பப்ப கட்டிங்கும் பண்ணுவாரு. சாதாரண கட்டிங் கிடையாது, ஸ்டெப் கட்டிங், டிஸ்கோ கட்டிங், பாப் கட்டிங், எல்லா கட்டிங்லையும் நான் தான் கிங். குறிப்பா சொல்லணும்னா மொட்டை அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். என்ன தலைய தடவுற? அது வந்து ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு முன் அனுபவம் தான். பாத்ரூம் எங்க இருக்குது? இப்படி நேரா போய் அப்படி வெளியே போனீங்கன்னா பாத்ரூம். ஓ தேங்க்யூ. தண்ணி ஊத்த மறந்துடாதீங்க. ஷூர். சொல்லிட்டேன்டா. 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. ஐயோ என்ன பேப்பர் சாக்கடிக்குதா? பேப்பர் சாக்கடிக்கிறடா. பேப்பருக்குள்ள சாக்கடிக்குது. பேப்பருக்குள்ள சாக்கா. ஏண்டா ஆளை கூட்டு வாடனா ஆவிய கூட்டு வந்து விட்டுருக்க? ஆவியா? இங்க பாருடா, 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. இவனை பாத்தியா? முடிய வெட்டிட்டு டை அடிச்சிட்டு கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு வந்திருக்கான். ஆஹா, அதனாலதான்டா வரும்போது அப்படி சொல்லி இருக்கான். என்ன சொன்னா? சத்தமா சொல்றா. அமானுஷ்ய சக்தி அவங்கிட்ட இருக்கிறதா சொன்னான். அமானுஷ்ய சக்தியோ ஆவி சக்தியோ? அவன் இப்ப பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னான், கவனிச்சியா? என்ன சொன்னா? ஊரு பூரா காத்து மாதிரி சுத்தி வந்திருக்கேன்னு சொன்னான். சொன்னான். இப்போ என்னடா பண்ற? எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வரீங்க? வாங்க சொல்றேன். ஆமா, ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். நான் ஒரு ஆவி. என் உருவத்தை யாரும் பார்க்க முடியாது, நான் பேசுறதை கேட்கவும் முடியாது. உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? நானும் உங்களை மாதிரி தான். ஆவியா? எஸ். செத்து 10 வருஷம் ஆச்சு. இவ்வளவு சின்ன வயசுலயா? வயசுக்கும் சாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சாவு எந்த நேரத்திலயும் வரலாம், எந்த ரூபத்திலயும் வரலாம். இத பாருங்க, நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். 24 மணி நேரம் கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சு மூளை சூடாய் ரத்த குழாய் வெடிச்சு ஒரு நாள் அவுட் டிக்கெட் கொடுத்தாங்க. என் கதையே பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்களே. நீங்க எதையோ தேடுற மாதிரி இருக்க. எதை தேடுறீங்க? என் மகனை தான். உயிரோடு இருக்கான அவன்? தெரியாது. அவனை விட்டு பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 22 வருஷம். அப்ப அவனுக்கு என்ன வயசு? 8. ஓஹோ, 8 வயசு பையன் 22 வருஷம் கழிச்சு இப்ப எப்படி இருக்கான்னு நீங்க பாக்கணும். அவ்வளவுதானே? வெரி சிம்பிள். கம் வாங்க. என்னங்க யாரையுமே காணோம்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, லீவ். இதை வச்ச பையனை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? உங்க பையன் என்ன, உலகத்துல இருக்கிற நிறைய விஷயங்களை இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். வாங்க போலாம். சிஸ்டம் ஆன் பண்ணோம். அந்த செகண்ட் ரோல இருக்கிற 5th ஸ்விட்ச் கொஞ்சம் ஆன் பண்ணுங்களேன். செகண்ட் ரோ 5th ஸ்விட்ச். இதையா? ஆமா. என்னால முடியல. முடியும். உங்களால நிச்சயமா முடியும். அதுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் தேவை. உங்களுடைய கவனம் இந்த சுவிட்ச் மேல இல்லாததால தான் உங்களால இந்த சுவிட்சை போட முடியல. ஜஸ்ட் வாட்ச் மீ. பாத்தீங்களா? வாங்க சொல்லுங்க, உங்க பையன் எப்படி இருப்பான்? ஊர்லயே பெரிய பணக்காரன் நான் தான். 3 போக நெல்லு விளையிற பூமி. அதனால ஆளு படைகளுக்கோ அரிசி சொத்துக்கோ எந்த பஞ்சமும் கிடையாது. அப்படி இருந்தனா என் பையனை எப்படி வளர்த்திருப்பேன் நினைச்சு பாருங்க. அவனுக்கு விளையாடுறதுக்கு யானை கூட வாங்கி கொடுத்திருந்தேன். என் மகனுக்கு ஒண்ணு என்னால் தாங்கிக்கவே முடியாது. அவனுக்காக எதுவும் செய்யறதுக்கு தயாரா தான் இருந்தேன். நல்ல குண்டு குண்டான கன்னத்தோட, முட்டை முட்டையான கண்ணோட, சட்டையும் கொட்டையுமா இருப்பான். ஊருக்கோ ஊர் ஜனங்களுக்கோ ஏதாவது நல்லது நடக்கணும்னா அந்த பழனி முருகனையும் பகவதி அம்மனையும் மனசுல நினைச்சு என் பையனுக்கு மொட்டை அடிக்கிறது என் வழக்கம். அப்படி முட்டை போட்டா
அவங்க நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்குன்னு சொல்லுவாங்க. ஐயா, என் பொண்ணுக்கு தலைப்பிரசவையா, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கியா. என்ன சொல்ற? இன்னைக்கோ நாளைக்கோ பிரசவையா. நேத்து பேஞ்ச பேய் மழையில என் மகன் ஜன்னி கண்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாயா. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதுக்கு பார்க்க முடியாது, வீட்டுக்கு தூக்கிட்டு போன்ட்டாங்க. அதுக்காக தான் ஐயா பார்க்க வந்திருக்க ஐயா. ஐயா அருள் வாக்கு சொன்னா என் பொண்ணு பொழைச்சுக்குவாங்க ஐயா. கொஞ்சம் இரு, ஐயா பூஜையில இருக்காரு, கூட்டிட்டு வரேன். ஐயா, பூஜை பண்ணும்போது பாதியில கூப்பிடக்கூடாதுன்னு எவ்வளவு வாட்டியும் கூட சொல்லிருக்கேன். அருள் வேண்டாம். அது வந்து நம்ம பண்ணையில வேலை செய்யற ராசாத்தி மகளுக்கு தெரியும். பிரசவ நேரத்துல ஜென்னி கண்டுருச்சு. நான் வந்து அருள் வாக்கு சொல்லலாம், அவ்வளவுதானே? ஆமா. போ, வரேன். ஐயா வணக்கய்யா, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. வேலு ஐயா, பகவதி அம்மனுக்கு வேண்டிக்கிட்டேன் பையனுக்கு மொட்டை போடுறதாக. பசுபதி எங்க இருக்கா? இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான். நைனா, நைனா, பசுபதி நில்லு ராஜா, ஓட முடியல ராஜா, நில்லு பசுபதி. நில்லுப்பா, ஓடாத ஓடாத, நில்லுப்பா, நில்லு. அக்கா, அக்கா, என்னடா, என்ன ஆச்சு? என் பொஞ்சாதி பொழைச்சுக்கிட்டா. ஐயா, நாங்க உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகலையா. உங்க அருள் வாக்கால என் பொண்ணு பொழைச்சுக்கிட்டாயா. நீங்க நல்லா இருக்க. டேய், யாரா இந்த வழியா போனது? இருங்க இருங்க இருங்க, ஏன் இப்படி ஓடுறீங்க? நைனாவை பிடிக்கிறா. எதுக்கு? அவனை பிடிச்சா தான் பத்திரிக்கையில என் பேர் வரும். யாருமே இந்த பக்கம் வந்த மாதிரி தெரியலையே. இந்த பக்கம் தான் போனா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் யாரோ போன மாதிரி தான் இருந்தது. யார் அது? அது நான் தான். அவங்களால என்ன பிடிக்கவே முடியாது. நான் போற உயிரத்தை அவங்களால எட்டி பிடிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. 1 வருஷமா 2 வருஷமா 22 வருஷமா வாழ்க்கையில போராடிட்டே இருக்கேன். வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், ஆனா போராட்டமே வாழ்க்கையா இருக்க கூடாது. இந்த போராட்டத்துல நான் ஜெயிக்கிறேன். ஜெயிக்காம விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். ஏன் நீங்க பேசாம போறீங்க? ஹலோ, இப்ப இப்படிதான் போவீங்க. ஆனா நாளைக்கு நான் ஜெயிச்சு வரும்போது நீங்க எல்லாம் ஓடி வருவீங்க. ரேடியோல சொல்லுவாங்க, டிவில காட்டுவாங்க, பேப்பர்ல கட்டம் போட்டு என் போட்டோ வரும். அப்பதான் என் பெருமையை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அது வரைக்கும் நீங்க எல்லாம் இப்படிதான் நடப்பீங்க. ஐயே, என்ன இது? காரு, பஸ், லாரி ஓட்டம் ஒரே நெரிசலா இருக்கு. இது கூடவா நமக்கு பிரச்சனை இருக்கணும்? விடக்கூடாது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம நினைக்கிறது சாதிக்காம விடக்கூடாது. நீங்களா சிரிச்சீங்க? ஆமா. எதுக்கு சிரிச்சீங்க? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இங்க இது தவ்வி குதிக்க பார்த்துட்டு இருந்தேன். அப்ப குதிக்க வேண்டியதானே? வந்து ஐயோ, நீங்களே பாருங்க எவ்வளவு டிராபிக்கா இருக்கு. அத பத்தி உங்களுக்கு என்ன? அது இல்லைங்க, இங்க இருந்து விழும்போது வண்டியில கிண்டில அடிபட்டு மூஞ்சி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு பேப்பர்ல போட்டோ வரும்போது அசிங்கமா இருக்குல்ல. உலகத்துல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல கோமாளியா இருப்பான். ஆனா ஒட்டுமொத்த கோமாளி இங்கதான் நான் பாக்குறேன். உங்களால தற்கொலை பண்ணிக்க முடியாது. ஏன்? ஏன்னா நீங்க செத்து 22 வருஷம் ஆச்சு. இப்படி இருப்பான உங்க பையன்? இதுதான் என் மகன். என் மகன் இப்படிதான் இருப்பா. நைனா, மிஸ்டர் அண்ணாமலை, இது 22 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பையன் எப்படி இருப்பானோ அதை நீங்க பாக்குறது. இப்ப அவன் எப்படி இருக்கான்னு நீங்க பார்க்க வேண்டாமா? பார்க்கணும், காட்டுங்க. எஸ், பாருங்க. ஐயே, இப்போ மொட்டையாவா இருப்பான். அவசரப்படாதீங்க மிஸ்டர் அண்ணாமலை, முடியெல்லாம் வரைய வேண்டாமா? வரைங்க, நல்லாவே வரைங்க. இந்த மாதிரி நீட்டமா வரைங்க. அது பழைய காலத்து முடிங்க, வேண்டாங்க. மாடர்ன் ட்ரெண்ட்ல வரையறேன் பாருங்க. ஓகே? ஐயோ, என்ன மாதிரியே இருக்கா. ஆனா இவன் லட்சணமா இருக்கான்ல. சின்ன வயசுல நான் கூட இப்படிதான் இருப்பேன். ஆனா பாசத்துல பாட்டி தேனை தடவிட்டாக வெள்ளையடிச்சு. அதனாலதான் இப்படியே தான் இருப்பேன். பார்த்தாச்சுல்ல? இனிமே தேட வேண்டியதான். அது வந்து
இவ்வளவு பெரிய பட்டணத்துல நான் எப்படி இவனை தேடி கண்டுபிடிக்கிறது? தேடணும். there is no other choice. கம். இப்படியே தான் வரும்போது சுவிட்ச் போட்டோம்ல, ஆஃப் பண்ண வேண்டாம். ஆஃப் பண்ணுங்க. என்னால முடியாது முடியாது முடியாது. மனசுல என்ன உயிரோட இருக்கிறத நினைப்பா? லுக் மிஸ்டர் அண்ணாமலை, இந்த கையை, இந்த காலு, மூக்கு, வாய், கண்ணு எல்லாமே போய். மைண்ட் மைண்ட் அது மட்டும்தான் உண்மை. அதை ஒருமுகப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால அடைய முடியும். You can do whatever you want, you can achieve whatever you want. Okay? I can, I will. அப்படி நினைச்சு கண்ணை மூடுங்க. Close your eyes. Yes. இப்போ உங்க கண்ணுக்கு அந்த சுவிட்ச் மட்டும் தான் தெரியணும். வேற எதுவும் தெரியக்கூடாது. இந்த மானிட்டர், இந்த சேர், இந்த டேபிள், நான் எதுவுமே தெரியக்கூடாது. Only the switch, only the switch. Okay? Slowly open the eyes. மெல்லமா கண்ணை திறங்க. Good. Switch தெரியுது. கையை கொண்டு போங்க. Slowly, slowly. Yeah, that's good. Yes, right. என்னங்க, எனக்கு என்ன சொல்றதே தெரியல. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். எதுக்காக நான் இத்தனை வருஷம் அலைஞ்சிட்டு இருந்தேனோ அந்த ஆசை எனக்கு நிறைவேற போகுது. என் மகனை நான் எப்படியும் பார்த்துடுவேன். முதல்ல உங்க மகனை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்பதான் அவங்ககிட்ட நீங்க பேச முடியும், உங்க பிரச்சனைகளை எடுத்து சொல்ல முடியும். ஆனா நீங்களும் ஆவி, உங்களால நேரடியா அவங்ககிட்ட பேச முடியாது. அப்ப எப்படி? வழி இருக்கே. ஆவிங்களோடய மனுஷங்களோடய பேசுற மீடியமோட நம்ம போனோம். மீடியம்னா? மீடியம்னா அது இடைத்தரகர் மாதிரி சார். அதான் ரெண்டு பேருக்கு நடுவுல பேசுவாங்களே. நாட்டுல நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்களே சார். எவனா ஒருத்தனை பிடிச்சி கான்டாக்ட் பண்ணோம்னா அவன் உங்க பையனை கான்டாக்ட் பண்ணுவான். பேசலாம். சிம்பிள். நைனா, கவுண்டரா யாரது? ஓ நீயா? ஊருக்குள்ளேயே நீதான் ஆளழகன் நினைப்போ? ஏய், இந்த 34 வயசுலயே தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி நான் தெருவில் நடந்தா நடக்கிறதே வேறடா. என்ன வேணும்? சிகரெட் வேணும். காசு கொடு. இந்தா இந்தா. ஏண்டா, ₹1 நோட்ல உலகமே தெரியுது. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா? வேற நோட்டு கொடு. வேற நோட்டு இல்லையே. வேற நோட்டு இல்லையா? அப்ப சிகரெட் கொடு. 10 வச்சாயா? இல்ல, நான் அணைச்சு வேற உனக்கு வித்துறேன். 10 பைசா இல்ல. நீ கெட்ட கேட்டுக்கு பர்ஸ் வேற. அசல் தான் என்கிட்ட இல்ல, நகல் தான் இருக்கு. என்ன பழைய வயிறுன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். என்னைக்கு நீ எனக்கு கிடைக்கலையோ அன்னைக்கே உன் மேல இந்த காதலை பாசமா மாத்திக்கிட்டேன். ஆனா ஒண்ணு சரசு, உன் வாழ்க்கையில இனி நான் குறுக்கிடவே மாட்டேன். என்ன நம்பு. ஒரு நிமிஷம் சரசு, இன்னைக்கு நீ இன்னொருத்தனுக்கு மனைவி ஆயிட்ட. இனிமே உன் போட்டோ எங்கிட்ட இருக்க கூடாது. இந்தா, கூடிய சீக்கிரம் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஒண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம வெள்ளையம்மா தான். நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா வெள்ளையம்மாவே ஏத்துக்க போறேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை வேட்டிய விட்டுட்டு வெறுமனை போறியா? பொம்பளை பிள்ளைங்க நடமாடுற தெருவுல உனக்கு வெக்கமா இல்ல? குடிக்க வேண்டியதுதான். அதுக்காக இடுப்பு வேட்டி அவுந்து விடுற அளவுக்கா? என்னை பார், 250க்கு மேல சாப்பிட்டிருக்கேன். எவ்வளவு நிதானமா உங்ககிட்ட நான் நின்னு பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நிதானம், நேரம். இதெல்லாம் தலை விதியா? நல்லா கீழே புனிஞ்சு பாரியா? எதை பாக்க வேட்டி? நான் வேட்டிதான். என்ன அது பட்ட பகல்ல? பட்ட பகல்ல குடிச்சா தாண்டி நான் பல பேருக்கு பெரிய குடிமகன்னு தெரியும். வள்ளி. வள்ளியா? யாரு அந்த கள்ளி? வெள்ளி போட்ட ஞாபகத்துல வள்ளின்னு வந்துருச்சு. 7 வயசாச்சு, உருப்படி எதத்தைய சாதிச்சிருக்க? சாதனைய பத்தி என்கிட்ட பேசாதடி. சிங்க குட்டி மாதிரி ராம புள்ளிய பெத்து வச்சிருக்கேன். இதுக்கே மேல முச்சு கீழ முச்சு வாங்குது. ஏயா குடிச்சு குடிச்சு குடிய கெடுக்கிற? குடிய கெடுக்கிறேனா? நான் ஒரு குடியவே வாழ வச்சிருக்கேன்டி. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய்ய சொல்ல சொல்லி நம்ம அழகுக்கு சரசுவை கட்டி வச்சிருக்கேன்.
ஐயா இதெல்லாம் ஓகல தானே? ஆமா. அவனுக்கெல்லாம் ஏது இவ்வளவு அறிவு? நான் மட்டும் இந்த பொய்ய சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டி இருக்கவே முடியாது. நான் மட்டும் இந்த பொய்ய சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டி இருக்கவே முடியாது. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னை கட்டிக்கிட்டப்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் உன் புருஷன். இந்த காலத்துல எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டாண்டி. பாருமா, வீட்டுல இருக்கிறத வச்சு நேர்ந்து நிறைவேத்தான் போகணும். அதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அழகு. என்ன சரசு ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்லக்கா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அதையே நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருந்தா எப்படி? நெட்டையோ குட்டையோ நாம தான் சரிப்படுத்திட்டு போகணும். யாருக்குமே நினைக்கிற வாழ்க்கை சரியா அமையலன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை வீணாக்க கூடாது இல்லையா? புருஷன் படிக்காதவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குடிகாரனாவோ குடும்பக்காரனாவோ இருக்க கூடாது. அழகில்லாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டிய அடிமைப்படுத்துறவனா இருக்க கூடாது. இந்த விஷயத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. வணக்கம் சார். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது யாருக்கு? சரசுக்கு. நம்ம சரசுக்கா? ஆமாங்க. அதையும் கொடுத்துருங்க, நான் அந்த பக்கம் தான் போறேன். நானே கொடுத்துறேன். ரொம்ப நல்லதா போச்சு, எனக்கும் வேலை மிச்சம். என்ன அழகு, ஊருக்கு வரதா லெட்டர் போட்டியா? நேத்தே போட்டேன். ஆமா, என்ன பொண்டாட்டி போட்டோவே பாத்துக்கிட்டு இருக்க? அதான் நேராவே பார்க்க போறேன். சரி, பொண்டாட்டிக்கு என்ன வாங்கிட்டு போற? பட்டுச்சேலை வாங்கியிருக்கேன். பட்டுச்சேலையா? ஹை, நான் என்னமோ உன்னை சாதாரண ஆள் நினைச்சமா? நீ பெரிய ஆளா இருக்க. பொம்பளைங்க மனச நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏன்னா எல்லா தாய் குலங்களுக்கும் பட்டுச்சேலைனா ரொம்ப பிடிக்கும். பாருமா, ஊருக்கு போய் பொண்டாட்டி பார்த்த சந்தோஷத்துல நம்மள மறந்துறாரு. அப்பப்ப லெட்டர் போடு. என்ன அண்ணே, ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் உயிர் உள்ள வரைக்கும் மறைக்கவே மாட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டி போட்டோ வச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா ஊருக்கு போன உடனே உங்க போட்டோ வச்சு கும்பிட்டுட்டே இருப்பேன். என்னையா பெருசா செஞ்சுட்டேன்? பாருமா, ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதோட பின்னணியில ஒரு கதை இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம கதையும் உங்கிற மாதிரிதான். என்னை விட அறிவிலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்துல இருக்கிற பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணக்குள்ள உறவே இல்லாம இருந்துச்சு. என் நிலைமைக்கு அவளை தாழ்த்த முடியாம இருந்தாலும் அவ நிலைமைக்கு நான் என்னை உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். வேலை தேடி மெட்ராஸுக்கு வந்தேன். வந்த இடத்துல போலீஸ் என்ன சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டாங்க. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு நிரந்தர கைக்கூலி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்ப கேஸ் தேவைப்பட்டாலும் பணம் கொடுத்து என்ன கூட்டிக்கிட்டு போவாங்க. நானும் போய் சாட்சி சொல்லிட்டு வருவேன். இப்படியே என் காலம் ஓடி போயிடுச்சு. கடைசி வரைக்கும் என்னால ஊருக்கு போகவே முடியல. என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சுட்டா. என்னாலதான் என் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியல. ஆனா உன்ன மாதிரி ஒரு அப்பாவிக்கு உதவி செஞ்ச நீயாவது ஊருக்கு போய் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா சேர்ந்து வாழலாம் இல்லையா? அதனால தான் நான் உன்ன மனுஷனாக்குறேன். என்ன ராமசாமி? ஹலோ, இன்னைக்கு 25 கோர்ட் வரைக்கும் போனோம். கொஞ்சம் வர்றது. மாமியார் வீட்டுல இருந்து அழைப்பு வந்திருக்கு. அப்ப நான் வரேம்மா. நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வா. ஊருக்கு போய் லெட்டர் போடுமா. சரசு? யாரு? சரசு, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. உள்ளவா வைரம்? பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு நான் வேலை விஷயமா மெட்ராஸ் போறேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிரும். அப்படி ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வெள்ளை அம்மாவை அங்க கூட்டிட்டு போயிடலான்னு இருக்கிறேன். நீ இவ்வளவு சீக்கிரம் திரும்பிடுவேன்னு நான் நினைக்கவே இல்லை வைரம்.
எல்லாம் ஒன்னாலதான். இன்னைக்கு உங்க புள்ள மெட்ராஸ்ல இருந்து வராரா? என்னம்மா சொல்ற? ஆமா சார், இன்னைக்கு அவர் வராரா? பாருங்க இந்த லெட்டரை. என் புள்ள வரான்னு சொன்னது கூட எனக்கு சந்தோஷம் இல்லம்மா. இன்னும் நீ அத்தேன்னு கூப்பிட்ட பாரு, அதுதான் எனக்கு ஆனந்தமா இருக்கு. ஆமாம்மா. அத்தை, இன்னைக்கு நானே சமைக்கிறேன் அத்தை. என் கையால அவருக்கு சாப்பாடு போடணும்னு ஆசையா இருக்கு. இந்த நெல்ல புத்தி எப்ப வரும் தாமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தாராளமா செய்யுமா. போமா. என்னம்மா அப்படி மூச்சாக்கி ஓடியார? ஒண்ணுமில்ல மாமா, எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு, அது சொல்றதுக்காக தான் போறேன். அப்படியா? பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துச்சு. 2 பேரும் சந்தோஷமா இருக்குமா? அக்கா என்ன சொல்றது? அக்கா இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு, லெட்டர் போட்டிருக்காரு. அப்படியா? இனிமே கொண்டாட்டம் தான். பாத்தியா உள்ள புருஷன் மெட்ராஸ்ல இருந்து வர்றாருன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன அரிசியில கல்லு பொறக்க வச்சுட்டு நீ புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்க. ராத்திரி காதையும் அமுக்கணும். இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு. சாம்பாரு, நான் சொன்னதை செய்யறேன். அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் வேலை வேலைன்னு மெட்ராஸ் போனவனமா தான் இருக்கீங்க. ஆனா வேலை தான் கிடைக்கல. ஆனா இந்த தடவை போங்க, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஏன்னா என் குலதெய்வம் கற்பனை சாமியை வேண்டி இருக்கேன். அப்படி வேலை கிடைச்சிடும், நம்மளையும் கூட இழுத்துக்குங்க. கண்டிப்பா. அடப்பாவிங்களா, நீங்க நாசமா போகும். என் பிள்ளைய இப்படி அநியாயமா கொண்டு போயிட்டானுங்களே. எந்த பாவியோ தப்பு பண்ணி என் புள்ள தலை மேல தூக்கி போட்டுட்டானுங்களே. அவனுங்க நல்லா இருப்பானுங்களா? என்ன செய்யறியோ எது செய்யறியோ எனக்கு தெரியும். என்னாச்சு? அழகு சுந்தரத்தை போலீஸ்ல கைது பண்ணிட்டாங்களா? தந்தி வந்திருக்கு. இப்பதான் கழுதாசி போட்டான் என் புள்ள. அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஒரு தண்ணி வந்திருக்கேன். நான் என்ன செய்யறது எது செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே ஐயா. இப்பதான் என் புருஷன் வராருன்னு சந்தோஷமா சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்குள்ள இப்படியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் முன்னாடி ஒண்ணு சேர்றது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல இருக்குயா. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, கவலைப்படாதீங்க. எனக்கு மெட்ராஸ்ல மேல் மட்டத்துல எல்லாரையும் தெரியும். நேர்ல போனா அழக வெளியில கொண்டு வந்துடலாம். காசு பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. 2 பேரையும் கூட புறப்படுங்க. நானும் இப்ப மெட்ராஸ் தான் போயிட்டு இருக்கிறேன். பட்டணத்துக்கு நான் வந்து என்னையா செய்ய போறேன்? எனக்கு காலம் தெரியாது, தலையும் தெரியாது. அவ படிச்சவோ, 4 விதமும் தெரிஞ்சவோ. அவளை கூட்டிட்டு போய்யா. நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாதுயா. எப்படியாவது என் பிள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறியா. உனக்கு கோடி புண்ணியம். என்ன மாதிரி? கவலைப்படாதீங்க. போமா, தம்பிக்கு எல்லா விவரம் தெரியும். சீக்கிரம் போமா பிளீஸ். அரசு வேகமா நட, ட்ரெயின் போயிட போகுது. ஏவர நின்னுட்ட சரசு, இப்ப நீ என்னோட ஓடி வந்துட்ட. நீயும் நானும் ஓடி போயிட்டதா நம்ம சாம்பார் மூலமா ஊர்ல சொல்லிட்டேன். இனிமே நீ ஊருக்குள்ள போகவே முடியாது. நீ என்ன சொல்ற? அன்னைக்கு 4 பேருக்கு முன்னாடி என் முகத்துல நீ காரி துப்புன. இன்னைக்கு இந்த ஊரே உன்னை காரி துப்புற அளவுக்கு வைக்கிறேன் பாரு. அப்படின்னா எனக்கு வந்த தந்தி எல்லாம் ஏன் ஏற்பாடுதான். அடப்பாவி, உனக்கு வந்த லெட்டரை நான் குடுக்கறதா வாங்கி பிரிச்சு பார்த்தேன். அதுல உன் புருஷன் இன்னைக்கு வரதா எழுதியிருந்தான். அவன் வரத்துக்குள்ள உன்னை அனுபவிக்கணும்னு திட்டம் போட்டேன். அதனாலதான் இப்படி ஒரு நாடகத்தை செட்டப் பண்ண. அன்னைக்கு என்கிட்ட திருந்துட்டுதான் சொன்னியே, அது ஒரு நாடகம். வெள்ளையம்மாவை ஏத்துக்கிறதா சொன்னது அது வெறும் பேச்சு. இத பாரு, நான் காதல்ங்கிற பேர்ல இதுவரையில எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் என்னோட மனச பறி கொடுத்ததே இல்லை.
அடகு வைப்பேன், அப்பப்ப திருப்பிக்குவேன். ஆனா உங்ககிட்ட தான் அதை நான் பறி கொடுத்துட்டேன். அதுக்காக அந்த இதயத்தை நான் திருப்பி கேட்கல, அதுக்கு பதிலா உன்னோட இளமையை கேட்கிறேன்.